கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 17வது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த இறைவார்த்தை பகுதி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் இறைவேண்டல் ஜெபம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த ஜெபத்தை தளராத மனதோடு நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு தகுந்த கைமாறை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதியானது நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த ஊரிலே ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு ரகசிய செய்தி கிடைக்கிறது. அந்த ரகசிய செய்தி என்ன என்றால், அந்த ஊரின் மலையடிவார பகுதியிலே தங்கம் புதையலாக இருக்கிறது. எனவே அதை யாராவது தோண்டி எடுக்கிற பொழுது அவர்கள் பெரிய ஆளாக வருவார்கள் என்ற ஒரு செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. எனவே என்ன செய்கிறான், தன்னிடம் உள்ள எல்லா பொருட்களையும் விற்று அந்த நிலத்தினுடைய உரிமையாளரை பார்த்து, ஐயா, உன்னுடைய நிலத்தை நான் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொடுத்து வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நிலத்தை வாங்குகிறான். வாங்கி கொண்டவன் அந்த நாளிலிருந்தே அந்த தங்கத்தை தேடக்கூடிய வேலையை ஆரம்பிக்கிறான். வேற யாராவது கூட்டு சேர்த்தால் அது பிரச்சனையாக முடிந்துவிடும் என்று தானே தனியாக அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள், 2 நாள், பல நாள் ஆனது, பல வாரங்கள், பல மாதம் என்று தொடர்ந்து அந்த தங்கத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த பரிதாபம், அவனால் அந்த தங்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே மனசோர்வுற்று தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்ற ஒரு அச்சம் அவனுக்கு வருகிறது. எனவே அந்த நிலத்தை வாங்கிய மனிதனிடத்திலே கேட்கிறான், எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது, இங்கு தங்கம் எடுப்பதாக. ஆனால் நான் தொடர்ந்து முயற்சி எடுத்து பல மாதங்களாக நான் வேலை செய்கிறேன், ஆனால் ஒரு தங்கத்தையும் நான் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னபோது அந்த நிலத்தை விற்ற மனிதர் சொன்னார், கவலைப்படாது, நீ என்ன கேட்டியோ அது உண்மைதான், இன்னும் தொடர்ந்து முயற்சி எடு, இன்னும் ஒரு 3 அடி தோண்டு, கண்டிப்பாக உனக்கு அந்த தங்கம் கிடைக்கும் என்று சொன்னான். ஆனால் அவனுக்கு மனசு இல்லை. இத்தனை நாளாக கிடைக்காத தங்கம் இன்னும் 3 அடியில் தான் கிடைக்க போகுதா என்று அவநம்பிக்கைப்பட்டான். எனவே எப்படியாவது இந்த இடத்தை யாருக்காவது விற்றுவிட வேண்டும் என்று மற்றொரு நபரிடத்திலே அவன் விற்று விடுகிறான். வாங்கி கொண்ட மனிதன், அந்த மனிதன் எந்த இடத்திலே வேலையை விட்டுவிட்டானோ அந்த இடத்திலிருந்து தோண்டுகிறான். அடுத்த 3வது அடியிலே அந்த தங்க புதையல் அவனுக்கு கிடைக்கிறது. எனவே அவன் அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரனாக மாறுகிறான். தான் அவசரப்பட்டு விட்டோமோ, இன்னும் ஒரு 3 அடி தோண்டி இருந்தால் தனக்கு எல்லாம் கிடைத்திருக்கும், தானும் ஒரு பெரிய பணக்காரராக மாறி இருக்கிறாமே என்ற அந்த மன வருத்தத்திலேயே அவன் நொந்து பரிதாபமாக இறந்து போகிறான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த இறைவார்த்தை பகுதியும் சரி, இந்த கதையும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தளராத நம்பிக்கையோடு நாம் கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும். தளராத நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற பொழுது தகுந்த சன்மானம் நமக்கு உண்டு என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு சொல்கிறது. தளராமல் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஜெபம் என்பது நமக்கு மிக மிக அவசியமா என்று சொன்னால், கண்டிப்பாக நமக்கு ஜெபம், இறைவேண்டல் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த உலகத்திலே ஜெபிக்காத மனிதர்களே கிடையாது என்று தான் சொல்லலாம். எனவே தான் ஒரு மறை போதகர் அழகாக சொல்லுவார், யார் ஒருவர் இறை வேண்டலிலிருந்து தான் விலகி இருக்கிறாரோ, பெரிய ஆற்றல், தனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆற்றலிலிருந்து அவர் தவறி போகிறார் என்று அழகாக அந்த மறை போதகர் இந்த கருத்தை ஆழமாக அழுத்தமாக சொல்கிறார். ஏன் இயேசுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற போது இந்த நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு ஓரிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்தார் என்றுதான் நற்செய்தியாளர் தொடங்குகிறார். இறைமகன் இயேசு, மூவரு கடவுள், 2ஆம் ஆளாக இருக்கக்கூடிய அவருக்கு இந்த இறைவேண்டல் என்பது மிக அவசியமா என்றால் நாம் எல்லாருமே கேள்வியை கேட்கலாம். ஆனால் இயேசு இறைமகனாக இருந்த போதும் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருந்தார். வாழ்க்கையிலே தான் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வை செய்வதற்கு முன்பாக எல்லாம்
இன்னும் கூடுதலாக ஜெபித்தார் என்று தான் நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்த்த மாத்திரத்திலே தான் அவருடைய சீடர்கள், ஆண்டவரை எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது மிக அற்புதமான ரத்தின சுருக்கமான ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு பல நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், வீடுகளை சந்திக்கிற பொழுது கூட அங்கே இருக்கக்கூடிய பொதுநிலையினர் அந்த குடும்பத்தாரை பார்த்து ஏதாவது ஒரு ஜெபம் சொல்லுங்கள், இல்லை சாமி நீங்களே சொல்லுங்கள். பல நேரத்தில் ஜெபம் சொல்லுங்கள் என்றாலே நாம் பயப்படுகிறோம். ஜெபம் என்றால் என்ன? நாம் கடவுளோடு பேசுவதும் கடவுள் நம்மோடும் பேசுவது தான் ஜெபம், இறைவேண்டல். ஒரு தந்தை பிள்ளை இடத்திலேயும் பிள்ளை அந்த தந்தையிடத்திலும் பேசுகிறது தான் ஒரு ஜெபம் என்பதை மறந்துவிட்டு ஏதோ வார்த்தைகளை அடுக்கி கொண்டே போனால்தான் அது நீண்ட நல்ல ஒரு ஜெபம் என்று சொல்வார்கள் என்ற எண்ணத்தில் எல்லாருமே பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு மிக அழகான சுருக்கமான ஜெபத்தை தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதிலே சொல்லிக் கொடுத்தவர் மற்றொரு நிகழ்வை சொல்லுகிறார். தளராது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதற்கு ஒரு அழகான உதாரணம். ஒரு நண்பன் நள்ளிரவிலே அவனை தேடி வந்து தனக்கு உதவ வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் அவன் நண்பன் என்பதற்காக அவன் எழுந்து கொடுக்காவிட்டாலும் தொல்லையின் பொருட்டாவது செய்வான் என்று அழகாக சொல்கிறார். அதே போல இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் சோதோம் கொமோராவை யாவை இறைவன் அழிக்கப் போகிறார் என்ற அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு யாவே இறைவிடத்திலே தொடர்ந்து தளராமல் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த ஊரில் 50 நல்லவங்க இருந்தால் விட்டுறீங்களா? 50 40 ஆகிறது, 40 30 20, கடைசியிலே 10 நபர்கள் இருந்தால் விட்டு விடுவீர்களா என்று தளராமல் அந்த மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார், வேண்டுகிறார் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே ஒரு இறைவேண்டல் என்பது தளராத உள்ளத்தோடு நாம் தொடர்ந்து இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு உண்மையான இறைவேண்டல் என்பது எனக்கு வேண்டும் என்று கேட்பதில் எல்லாரும் தயாராக இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேருந்து பல திருத்தலங்களுக்கு போகிறோம், ஒரு நீண்ட நெடிய பட்டியலை வைக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை கொடு, அது கொடு, என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல விவசாயம் செழிக்க வேண்டும் என்று எல்லாருமே நமக்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்தினுடைய மற்றொரு அழகான ஒரு பண்பு அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிறருக்காக ஜெபிக்கப்படுகிற ஜெபம் நிறைவாக கேட்கப்படும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி தெள்ள தெளிவாக சொல்கிறது. அந்த மனிதன் நள்ளிரவிலே எனக்கு அப்பம் கொடு என்று அவன் கேட்கவில்லை. என் நண்பன் ஒருவன் வந்திருக்கிறான், எனவே அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, எனவே எனக்கு எழுந்து தயவு செய்து கொடு என்று பிறருக்காக நாம் கேட்கின்ற பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். இங்கே முதல் வாசகமும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆபிரகாம் தனக்காக ஜெபிக்கவில்லை, அந்த சோதோம் கொமோராவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டுகிறார். எனவே நம்முடைய இறைவேண்டல் ஜெபம் என்பது தளராத நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, தனக்காக அல்ல பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கிற பொழுது கண்டிப்பாக தகுந்த பலனையும் கைமாறையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை மிக அழகாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுள் என்ன அவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலை கொண்டவரா? ஏன் ஒன்று கேட்டால் பிள்ளைகள் இருந்து அப்பாட்ட கேட்குறாங்க, டாடி எனக்கு ஒரு பென்சில் வாங்கி வந்து கொடுங்க. நாம் எல்லாம் செய்வோம், ஒரு 100 முறை நீ கேளு நான் தரேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஒரு உண்மையான அப்பாவாக இருந்தால் இன்றைக்கி சாயந்தரம் வாங்கிட்டு வரேன், இல்லை இந்த இப்போயே வாங்கிக்கோ அப்படின்னு காசு கொடுப்போம். கடவுள் ஏன் நம்மளை தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் வலியுறுத்துகிறாரா? அப்படி கிடையாது. இன்றைய இரண்டாவது வாசகம் கடவுள் பேரன்பு கொண்டவர் என்பதை மிக அழகாக சொல்கிறது. அவர் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கக்கூடியவர். அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் கூட அழகாக சொல்கிறார், பிள்ளை மீனை கேட்டால் நான் பாம்பை கொடுப்பேனா அல்லது வேறு ஏதாவது நான் உனக்கு கொடுப்பேனா? எனவே ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு இந்த உலக காரியங்களிலே உலக மக்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தா நான் இன்னும் எவ்வளவு மேன்மையாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே கூட அவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் திருப்பாடலில் தாவீது மன்னன் அழகாக சொல்கிறார், ஆண்டவரே
உன்னுடைய முன்னிலையில் நான் நின்று ஜெபிக்க என்னுடைய குற்றங்களை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிற போது அவருடைய இரக்கம் பேரன்பு அவரிடம் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை அந்த திருப்பாடலிலே நாம் மிக அழகாக வாசிக்கிறோம். எனவே நம்முடைய இறைவன் பேரன்பு மிக்கவராக இருக்கிறார், சட்டதிட்டங்களை கையாளக்கூடியவர் அல்ல, மிகுந்த சன்மானத்தை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே நாம் உண்மையான ஒரு மகிழ்ச்சியை, உள்ளத்து நிறைவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மிக அழகாக நம்முடைய இறைவேண்டல், நாம் இறைவனிடம் தொடர்ந்து தளராத நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தனக்காக அல்ல பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு பிறருக்கான ஜெபமாக இருக்கிற போது அது தகுந்த கைமாறை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் என்ற அந்த நம்பிக்கையை தான் இன்றைய நற்செய்தியும் மற்ற இறை வார்த்தைகளும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நாம் வழிபடுகிற அந்த இறைவனிடத்திலே தந்தைக்குரிய பாசத்தோடு நமக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலே தொடர்ந்து தளராத மனதோடும் நம்பிக்கையோடும் நாம் தொடர்ந்து பிறருக்காகவும் நமக்காகவும் ஜெபிப்போம். அதன் வழியாக உண்மையான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்று வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.